வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அக்டோபர் 27 கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கோட கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து என்னென்ன கவர் ஆகுதுன்னா பாலிட்டி பேஸ்ட், எக்கனாமிக்ஸ் பேஸ்ட் அண்ட் ஸ்கீம் பேஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மோஸ்டா கவர் ஆகுது. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். இது வந்து ஒரு பாலிட்டி பேஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேங்கிங் லாஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025. அதாவது பேங்கிங் லாஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025 வந்து எப்போ வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா 15th ஏப்ரல் 2025. பேங்கிங் லாஸ் அமெண்ட்மெண்ட் நமக்கு தெரியும், சட்ட திருத்தம்னு சொல்லி பேங்கிங் லாஸை வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, செக்ஷன் 10, 11, 12, 13 ஆஃப் த ஆக்ட் ரிலேட்டட் டு நாமினேஷன் எஃபெக்டிவ் ஃப்ரம் 1st November 2025. அதாவது எந்தெந்த செக்ஷன் வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செக்ஷன் 10, 11, 12, 13. இது வந்து எது ரிலேட்டட் இருக்குன்னா, நாமினேஷன்ஸ் ரிலேட்டடா இருக்கு. இது வந்து எப்போ வந்து நடைமுறைக்கு அமலுக்கு வரப்போகுது அப்படின்னா 1st November 2025. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த அமெண்ட்மெண்ட், இந்த பேங்கிங் அமெண்ட்மெண்ட் படி டெபாசிட்டர்ஸ் கேன் நாமினேட் அப் டு 4 பர்சன்ஸ். அதாவது நம்ம பேங்க்ல வந்து இப்போ ஃபிக்ஸ்ட் டெபாசிட், அப்புறம் வந்து இந்த மாதிரி டெபாசிட்லாம் பண்றோம்ல, லாக்கர்ஸ்லாம் ஓப்பன் பண்றோம்ல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நாமினி குடுப்போம். மேக்ஸிமம் ஒருத்தர் தான் சொல்லுவோம் நாமினியா. ஆனா இதுக்கு மேல வந்து 1st November 2025க்கு மேல வந்து நாமினியா நம்ம 4 மெம்பர்ஸ வந்து நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த பேங்கிங் லாஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இதுல வந்து எல்லா பாயிண்ட்ஸுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுவும் ஒரு பாலிட்டி பேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தான். நோட்டரிஸ் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் 2025. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர்ஸ் நோட்டிஃபைட் த நோட்டரிஸ் அமெண்ட்மெண்ட் ரூல் 2025 அண்டர் த நோட்டரிஸ் 1952. அதாவது நோட்டரிஸ் ஆக்ட் 1952 படி இந்த நோட்டரிஸ் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. யாருன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மெம்பர் ஆஃப் நோட்டரிஸ் இருக்காங்கல்ல, எல்லா ஸ்டேட்லயும். இல்ல ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்ல மட்டும் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஸ்டேட்லனா, குஜராத், தமிழ்நாடு, ராஜஸ்தான் அண்ட் நாகாலாந்து. நோட்டரிஸ வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து நோட்டரிஸ் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் 2025. என்ன எப்படி ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குஜராத்ல 2900 நோட்டரிஸ வந்து 6000ஆ இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடுல 2500 3500 இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான்ல 2000 3000 இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. நாகாலாந்துல 200 400 இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டரீஸ் அப்டின்னா ஒண்ணும் இல்ல. என்ன சொல்றது? இப்ப ஏதாவது டாக்குமெண்ட் கொண்டு போயிட்டு நம்ம சைன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து லீகலா எல்லாமே செக் பண்ணுவாங்கல்ல. நோட்டரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து நோட்டரீஸ் வந்து அவங்கள தான் வந்து நம்ம செக் பண்ணி சைன் போடுவாங்கல்ல. ஆ இப்ப நம்ம இந்த போனஃபைட் சம்திங் அந்த மாரிலாம் வாங்குறோம்ல. அப்ப வந்து அத செக் பண்ணி நம்ம டாக்குமெண்ட்ஸ், நம்ம எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, மார்க் ஷீட்ஸ் அதெல்லாம் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணி அவங்க ஒரு சீல் வைப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க பேரு தான் நோட்டரின்னு சொல்லுவாங்க. அவங்கள தான் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இத அமெண்ட் பண்ணி அ அவங்கள தான் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்லயும் அப்படின்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இது ஒரு எக்ஸ்கவேஷன் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன சொல்ல வராங்கன்னா, ஏன்ஷியன்ட் கேரவன் செரை ஃபவுண்ட் எங்க அப்படின்னா குஜராத். எத்தனை வருஷம் பழமையானதுன்னா 4000 இயர்ஸ் ஓல்ட். கேரவன் செரை ஃபவுண்ட் அட் கொட்டாடா, பார்ட்லி, கட்ச், குஜராத்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. கேரவன் செரைன்னா ஒண்ணும் இல்ல. இந்த வணிகர்கள்லாம் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்கல்ல, அந்த ஏரியா தான் வந்து கேரவன் செரைன்னு சொல்றாங்க. இந்த கேரவன் செரை எந்த ஆ சிவிலைசேஷனோட ஒத்துப்போகுது அப்படின்னா, விச் இஸ் பிலாங்ஸ் டு இந்தஸ் வேலி சிவிலைசேஷன். இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் நமக்கு தெரியும் 2300 to 1900 BC. இந்த எக்ஸ்கவேஷன்ல என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஃபவுண்ட் வால்ஸ், கோர்ட்யார்ட்ஸ், அனிமல் ஏரியாஸ் அண்ட் ரூம்ஸ் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாரி பாட்ரீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் இங்க கிடைச்சதெல்லாம் வச்சு என்ன தெரியுது அப்படின்னா, இவங்க வந்து என்ன சொல்றது, ஏன்ஷியன்ட் ட்ரேடோட இது வந்து லிங்க் ஆகுது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இதுல என்னென்ன பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஆம் எத்தன வருஷம் பழமையானது? 4000 இயர்ஸ் ஓல்ட். அப்புறம் இந்த கேரவன் சரி கண்டுபிடிச்ச ஊர் எந்த ஊர்? கொட்டாடா, பத்ரி, கட்ச், குஜராத் இது தெரிஞ்சிருக்கணும். விச் பிலாங்ஸ் டு எந்த சிவிலைசேஷன்? இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். விச் இஸ் எக்ஸ்கவேஷன் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து குளோபல்
கார்பன் செக்வஸ்ட்ரேஷன் அண்ட் டிஃபாரஸ்டேஷன். இது வந்து ஒரு சயின்ஸ் பேஸ் கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லலாம். இந்தியா ரேங்க்ஸ் ஃபோர்த் இன் ஃபாரஸ்ட் கார்பன் செக்வஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ணிருக்கு இந்தியா அப்படின்னா, ஆஸ் பர் அந்த ரிப்போர்ட்ல 2021-2025 வந்து எவ்வளோ மில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிமூவ் பண்ணிருக்கு அப்படின்னா 150 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம இந்தியா வந்து ரிமூவ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல இந்த ஃபாரஸ்ட் கார்பன் செக்வஸ்ட்ரேஷன்ல ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே வந்து ரஷ்யா, சைனா, யுஎஸ்ஏ இவங்கலாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லெட் குளோபல் கார்பன் ரிமூவல் ஆன் ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ். இவங்களும் கார்பன் ரிமூவல் தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் ஏரியா நெறைய இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு வந்து பிளான்ட்ஸ் எல்லாம் உறிஞ்சிக்கும். ஆக்ஸிஜன வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ கார்பன் வந்து கார்பன் செக்வஸ்ட்ரேஷன் அங்க கம்மியாகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் கார்பன் ரிமூவல் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்தெந்த கண்ட்ரில அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரஷ்யா, சைனா, யுஎஸ்ஏ இங்க வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. கார்பன் செக்வஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, கார்பன வந்து நம்ம பிளான்ட்ஸ் இருக்குல்ல, அது உறிஞ்சிக்கிறது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் கார்பன் செக்வஸ்ட்ரேஷன். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா, பிரேசில், காங்கோ அண்ட் பெரு had the highest emission from forest loss. என்ன என்ன ஆகுதுன்னா, நெறைய எமிட் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு வந்து அங்க நெறைய எமிட் ஆகுறதுனால, அது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? ஃபாரஸ்ட் லாஸ் அது அந்த மாதிரி போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. இதுல நமக்கு எந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும்னா, இது இந்தியாவோட இது என்ன? பொசிஷன் என்ன? அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாரி 2021-2025 ரிப்போர்ட்ல எவ்வளோ மில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து அது ரிமூவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ். பாலிட்டி பேஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஆ தர்பார் ட்ரான்ஸ்ஃபர் எங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. தர்பார் ட்ரான்ஸ்ஃபர்னா ஒண்ணும் இல்ல. அந்த சீசனல் ஷிஃப்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல. கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இருக்குல்ல, அத வந்து சீசனலா ஷிஃப்ட் பண்ணுவாங்க தெரியுமா? அதுதான் வந்து இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பண்றாங்க. அதுக்கு பேர் தான் தர்பார் ட்ரான்ஸ்ஃபர். எங்கேக்கும் எங்கேக்கும் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னா, பிட்வீன் ஸ்ரீநகர் அண்ட் ஜம்மு. ஸ்ரீநகர வந்து தெரியும்ல, எல்லாருக்குமே தெரியும். நார்மலா நம்ம படிச்சது தான். ஸ்ரீநகர வந்து சம்மர் கேபிட்டலாவும், ஜம்முவ வந்து வின்டர் கேபிட்டலாவும் வச்சிருக்காங்க. அதுதான் தர்பார் ட்ரான்ஸ்ஃபர்ன்னு சொல்றாங்க. இந்த இந்த மாரி சீசனல் ஷிஃப்ட் 2 கேபிட்டலுக்கும் மாறுறாங்கல்ல, இது வந்து எவ்ளோ நாளுக்கு பழமையானது அப்டின்னா, 150 இயர்ஸ் ஆஃப் ஓல்ட் ட்ரெடிஷன். இது வந்து ஃபர்ஸ்ட் யாரு ஸ்டார்ட் பண்ணதுன்னா, மகாராஜா ரன்வீர் சிங் இவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஆ எந்த வருஷத்துலனா 1872ல. சம்மர் கேபிட்டல்னா இங்க இருக்கணும், வின்டர் கேபிட்டல்னா இங்க இருக்கணும் அந்த மாதிரி. ஆ என்ன சொல்றது? குளிர்காலத்துல பார்த்தீங்க அப்டின்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அஃபெக்ட் ஆகாம இருக்க கேபிட்டல்ஸ சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இங்க கவர்ன்மெண்ட் ஆஃபீஸஸ வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு பனி அடிக்கும், குளிர் இருக்கும். இந்த மாரி மாறி மாறி இருக்கும்ல. அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பாதிக்காம இருக்கணும் அப்டிங்கிறதுக்காக தான் இந்த சீசனல் ஷிஃப்ட் வந்து பண்றாங்க. இது பார்த்தீங்க அப்டின்னா, 4 இயர்ஸ் ஆஃப் சஸ்பென்ஷன். இப்போ ஆ 2025க்கு முன்னாடி 4 இயர்ஸா வந்து இத சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த இந்த ப்ராசஸ்லயே இது ஆக்சுவலா அது ப்ராசஸ்லயே இல்ல. இப்ப மறுபடியும் 2025ல வந்து ரிவைவ் பண்ணியிருக்காங்க. ரிவைவ்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸ்ரீநகர் ஆஃபீஸஸ் வந்து ஆ க்ளோசஸ் ஆன் அக்டோபர் 31. அக்டோபர் 31ஓட ஸ்ரீநகர்ல இருக்க கவர்ன்மெண்ட் ஆஃபீஸ் வந்து க்ளோஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து அது எங்க ஓப்பன் பண்ணுவாங்க அப்டின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஓப்பன் பண்ணுவாங்க. என்ன இதுலன்னா டேட்லனா நவம்பர் 3. இதே மாதிரி இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஜம்மு அண்ட் ஸ்ரீநகர்ல கேபிட்டல் எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாரி, சேம் டியூவல் கேபிட்டல் சிஸ்டம் எங்கெங்க எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னா, மகாராஷ்டிராலயும், ஹிமாச்சல் பிரதேஷ்லயும். இதுல வந்து நமக்கு எல்லா பாயிண்ட்டுமே தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஒரு பாலிட்டி பேஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு பாலிட்டி பேஸ் தான். பான் இண்டியா எஸ்ஐஆர். எலக்ஷன் கமிஷன் தான் வந்து இது கண்டக்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்டின்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்டின்னு சொல்லி ஒண்ணு கண்டக்ட் பண்றாங்க. என்ன அப்டின்னா, அது எதுக்குன்னா, ஃபார் பிரிப்பேரிங் எலக்டோரல் ரோல்ஸ். எலக்டோரல் ரோல்ஸ்னா நமக்கு தெரியும். வாக்காளர் பட்டியல்னு சொல்லலாம். அத வந்து பிரிப்பேர் பண்றதுக்காக ஆ ஒரு டிவிஷன் மாரின்னு வச்சுக்கலாமே. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதோட ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து இந்த வாக்காளர் பட்டியல் இருக்குல்ல, அத வந்து பிரிப்பேர் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து மொத்தம் எத்தன ஸ்டேட்ஸ் எத்தன ஸ்டேட்ஸ், எத்தன யூனியன் டெரிட்டரிஸ் வந்து கவர் பண்றாங்கன்னா, 10 ஸ்டேட்ஸ் அண்ட் 1 யூனியன் டெரிட்டரிஸ் வந்து கவர் பண்றாங்க. இனிஷியல் ஃபேஸ் ஃபர்ஸ்ட் என்னென்ன ஸ்டேட்ட கவர் பண்றாங்கன்னா, அசாம், தமிழ்நாடு, புதுச்சேரி,
கேரளா அண்ட் வெஸ்ட் பெங்கால். எதுக்காக பண்றாங்க அப்டின்னா, இப்ப 2026ல வந்து எலக்ஷன் வருது இல்லையா? அதுக்காக வாக்காளர் பட்டியல் வந்து ரெடி பண்றாங்க. சில பேருது பார்த்தீங்கன்னா, பேர் விட்டு போயிருக்கும். சில பேருது டபுளா இருக்கும் பேரு. பேர் விட்டு போன பேர ஆட் பண்ணுவாங்க. அப்புறம் 2 இடத்துல இருக்க பேர ஒரு பேர நீக்கம் பண்ணுவாங்க. இந்த மாரிலாம் பண்ணுவாங்கல்ல. வாக்காளர் பட்டியல வந்து தயாரிக்கிறது. அதுதான் வந்து இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து பண்றாங்க அப்டின்னு சொல்லி சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னுயிர் காப்போம் திட்டம். இது ஒரு ஸ்கீம் ஆக்சுவலா. ஸ்கீம்லாம் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எது வேணா கேட்பாங்க. ஆ இந்த ஸ்கீம் வந்து எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, ஜான்வரி 18, 2020ல. இந்த ஸ்கீம லான்ச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள். அவங்க தான் வந்து இந்த ஸ்கீம லான்ச் பண்ணியிருக்காங்க. இது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுன்னா, தமிழ்நாடு ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். அவங்க தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம இப்ப வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இருக்குன்னா ஜான்வரி 2027 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்னுயிர் காக்கும் ஸ்கீம் இருக்குல்ல, இதோட எய்ம் என்ன அப்படின்னா, டு பிரிவென்ட் டெத் டியூ டு ரோட் ஆக்சிடென்ட் அண்ட் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் டு இன்ஜூர்ட் பீப்புள்ஸ் 48 ஹார்ஸ். அதாவது ரோடு ஆக்சிடென்ட்னால நெறைய பேர் இறக்குறாங்க இல்லையா? அத வந்து பிரிவென்ட் பண்றதுக்காகவும், இப்படி சப்போஸ் அடிபட்டுருச்சு அப்படின்னா, அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் 48 ஹார்ஸ்க்கு வந்து அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் குடுத்து சேவ் பண்றதுக்காகவும் தான் வந்து இந்த பேர்லயே இருக்கு பார்த்தீங்களா? "இன்னுயிர் காப்போம் திட்டம்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கலாம். இது ஒரு ஸ்கீம் பேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஹீட் வேவ்ஸ். இது வந்து எந்த டிசாஸ்டர வந்து இந்த ஹீட் வேவ் அப்படிங்கிற டிசாஸ்டர வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் டிசாஸ்டரா அறிவிச்சிருக்காங்க. ஹீட் வேவ்ஸ்னா ஒண்ணும் இல்ல. இந்த மாரி ஆ வெப்பம் வந்து அதிகமா இருக்குல்ல, ஹீட் வந்து அதிகமா இருக்குல்ல, அதுதான் ஹீட் வேவ்ஸ்ன்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த ஹீட் வேவ்ஸ்னால நெறைய வயசானவங்கலாம் பார்த்தீங்கன்னா இறந்துருவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அவங்க ஃபேமிலிக்கெல்லாம் இந்த என்ன சொல்றது? நிவாரணம் அந்த மாரிலாம் தராங்கல்ல. அதெல்லாம் வந்து எதுக்கு எந்த ஃபண்ட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்டின்னா, ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்லேருந்து வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆ இந்த தமிழ்நாடும் வந்து இந்த ஹீட் வேவ்ஸ்ல எத்தனாவது பொசிஷன்ல இருக்குன்னா, 5த் பொசிஷன்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஆல் ஓவர் இந்தியால. ஆல் ஓவர் இந்தியால. நாட் வேர்ல்டு. ஆல் ஓவர் இந்தியால தமிழ்நாடு வந்து 5த் பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹீட் வேவ்ஸ்னா எத வந்து ஹீட் வேவ்ஸா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பிளெயின் ரீஜியன்ஸ் இருக்குல்ல. இப்போ நார்மலா நம்ம இப்ப இருக்கோம்ல, அந்த மாரி பிளெயின் ரீஜியன்ஸ்ல 40 டிகிரி அதுக்கு மேல இருந்தா அது வந்து ஹீட் வேவ்ஸ்ன்னு சொல்லலாம். அதுவே ஹில்லி ரீஜியனா இந்த ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாரி சொல்லலாம். அந்த ரீஜியன்ஸ்ல வந்து 30 டிகிரீஸ்க்கு மேல இருந்தா ஹீட் வேவ்ஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கிரீன் பவர் ஜெனரேஷன் 2025. தமிழ்நாடு வந்து எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு? இந்த கிரீன் பவர் ஜெனரேஷன்ல அப்டின்னா 4த் பொசிஷன்ல இருக்கு. கண்டிப்பா கேட்பாங்க. ஆம் எவ்ளோ ஜெனரேஷன் பவர் கெப்பாசிட்டி இருக்கு அப்டின்னா 26,000 மெகாவாட் கெப்பாசிட்டி அப்ராக்ஸிமேட்டா சொல்லணும் அப்டின்னா, கெப்பாசிட்டி வந்து இருக்கு அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கிரீன் பவர் ஜெனரேஷன்ல 1 பிளேஸ் எது அப்டின்னா ராஜஸ்தான். மஸ்ட். கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதே மாரி 2ண்ட் பிளேஸ் எதுன்னா குஜராத். இதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கிரீன் பவர் ஜெனரேஷன்னா ஒண்ணும் இல்ல. நம்போ என்ன சொல்றது? சுற்றுச்சூழல பாதிக்காம ப்ரொடியூஸ் பண்றாங்கல்ல பவர். அதுதான் வந்து கிரீன் பவர் ஜெனரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சோலார், ஆம் என்ன சொல்றது? விண்ட் இந்த மாரி எனர்ஜி எல்லாம் கிரீன் பவர் ஜெனரேஷன்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ரேர் காமெட்ஸ் விசிபிள் ஓவர் இந்தியா 2025. ரேர் காமெட்ஸ்னா நமக்கு தெரியும். வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி. ஆம் என்னென்ன காமெட் அப்படின்னா, ஆ R2 ஸ்வான் ஒண்ணு, அப்புறம் ஏஎக்ஸ் லெமன் அப்படிங்கிற 2 காமெட் தான் வந்து என்ன சொல்றது? இந்தியால வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த காமெட் ஸ்பான் பார்த்தீங்கன்னா, வில் நாட் ரிட்டர்ன் ஃபார் 20,000 இயர்ஸ். 20,000 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வருமாமா இந்த காமெட் ஸ்வான் அப்படிங்கிறது. அதே மாரி காமெட் லெமன் அப்படிங்கிறது வில் ரீஅப்பியர் இன் 3175 அந்த வருஷத்துல தான் மறுபடியும் இந்த காமெட் வந்து ரீஅப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த லெமன் அப்படிங்கிற காமெட்ட எங்க பார்த்துருக்காங்க அப்படின்னா, விசிபிள் இன் நார்த் வெஸ்ட் நியர் பூட்ஸ் கான்ஸ்டலேஷன். பூட்ஸ் கான்ஸ்டலேஷன் இருக்குல்ல, ஆ அதுக்கும் பக்கத்துல நார்த் வெஸ்ட்ல தான் வந்து இந்த லெமன் அப்படிங்கிற காமெட்ட வந்து பார்த்துருக்கிறதா சொல்றாங்க. பூட்ஸ் கான்ஸ்டலேஷன்னா ஒண்ணும் இல்ல. பூட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேரு. கான்ஸ்டலேஷன் அப்படிங்கிறது என்ன சொல்றது? கான்ஸ்டலேஷன்னா எப்படி சொல்லலாம்னா, நெறைய நட்சத்திர கூட்டம் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து கான்ஸ்டலேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பூட்ஸ் கான்ஸ்டலேஷனோட நார்த் வெஸ்ட் பக்கத்துல லெமன் அப்படிங்கிற காமெட் இருக்கு.
அப்புறம் சாகிட்டாரியஸ் கான்ஸ்டலேஷன் இன் சதர்ன் ஸ்கை பக்கத்துல ஸ்வான் அப்படிங்கிற காமெட் இருக்கு. கான்ஸ்டலேஷனா ஒண்ணும் இல்ல, நட்சத்திரம் நிறைய இருக்கிறதுன்னு சொல்லலாம், இல்லைன்னா நட்சத்திர கூட்டம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்தியாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ 2025. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து டோட்டலா இந்தியா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 20 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கான்ட்ரிபியூட்டர்ஸ் யார் யாருன்னா போத் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் செக்டர்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து. அதுல பிரைவேட் செக்டர் மட்டும் 2013 to 24 சாரி 2013 to 2024 வரைக்கும் 11.1 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. கம்பைன்டு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 12.3 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். டோட்டல் ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட் 2025 எவ்வளோ அப்படின்னா 20 பில்லியன். நெக்ஸ்ட் வந்து குவிஸ் பார்ப்போம். இந்த குவிஸ்க்கு எல்லாம் நீங்க கமெண்ட்ல மறக்காம ஆன்சர் பண்ணுங்க, இல்லைன்னா நான் வந்து யூடியூப்ல போஸ்ட் போடுறேன், யூடியூப் போஸ்ட்ல வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து as per the Banking Laws Amendment Act 2025, how many nominees can a depositor now appoint? Next question, the 4,000-year-old caravanserai discovered at Konada Bartley is associated with which ancient civilization? Next question, which two rare comets were visible over India in 2025? Next question, the traditional Darbar transfer practice is observed in which union territory? இது எல்லாத்துக்கும் மறக்காம கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா யூடியூப்ல நான் போஸ்ட் போட்டு ஆன்சர் பண்ணுங்க. Stay consistent and stay confident. Bye.